அரசன் நம்ரூதோடு போர். அரசன் நம்ரூது தன்னை கடவுள் என்று உலகத்திலே சொல்லிக் கொண்ட அந்த அவன் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை, அவரின் பிரச்சாரத்தை, அவரின் தஅவாவை, அவரின் ஏகத்துவ கொள்கையை, அவர் தன் இஸ்லாத்தை மக்களிடத்தில் பரப்புவதை அஞ்சியவன் ஒரு கட்டத்தில் நெருப்பு குண்டம் மூட்டப்பட்டு அதிலே போடுவதற்கு முடிவெடுத்தான். தெரிந்த வரலாறு என்றாலும் நான் லேசாக சொல்லிவிட்டு நகருகிறேன், சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். காரணம், இந்த நாட்களின் நமக்கு நகருகிற இந்த மாதங்களின் நாட்களின் தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பு குண்டோன்னா சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி குழியெல்லாம் இல்லை. ஊருக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய அகழ் தோண்டுவது போல தோண்டினார்கள். ஒரு மிகப்பெரிய குழி, சும்மா சின்ன குழியெல்லாம் இல்லை. ரப்பு பகலாக வேலை நடந்தது. எக்கச்சக்கமான மரக்கட்டைகள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டது. தீ மூட்டப்பட்டது. தப்சீர்களில் வருவது போல் 40 நாட்கள் 4 மாதம் என்றெல்லாம் மாசக்கணக்கில் எரிக்கப்பட்டது நெருப்பு குண்டம். யார் போடப்பட்டாலும் நிமிடங்கள் எல்லாம் அல்ல, அடுத்த வினாடியில் பஸ்பமாகிவிட வேண்டும் என்கிற அளவுக்கு நெருப்பு குண்டம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் போடுறதுக்கு வழி தெரியலை. இந்த நெருப்பு குண்டத்தை தயார் செய்வதற்கு உள்ளிருந்து ஆட்களை எல்லாம் வெளியிலிருந்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. நெருப்பு குண்டத்தை சும்மா மண்ணு குழி மாதிரி தோண்டல, உள்ள எல்லாம் பூசி ஒரு மிகப்பெரிய கீழே இருக்கிற அரண்மனையை போன்று அது ரெடி செய்யப்பட்டது. கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நெருப்பு கங்கு அனல் அடிக்கிறது. யாரும் பக்கத்தில் போக முடியல. மிஞ்சனீக் என்று சொல்லி இந்த ராட்டினந்தூரிகளை போல இந்த நம்ம குழந்தைங்க கொடை மாதிரி விளையாடுவாங்கல்ல, இப்படி ஒருத்தரும் அப்படி ஒருத்தரும் அமுத்தி விட்டால் அவர் போய் துள்ளி அங்கே விழுகணும். அந்த மாதிரி ஒரு மிஞ்சனீக் என்று சொல்லக்கூடிய ஒரு குடை அதை ஏற்பாடு செஞ்சாங்க. வெகு தூரத்தில் எங்கோ இருக்கிறது நெருப்பு கிடங்கு, நெருப்பு குண்டம். இங்கே இருந்து அவரை உட்கார வச்சு, கட்டையில் உட்கார வச்சுட்டு ஒரு அமுத்தினா நேராக போய் அவர் பறந்து அதற்குள்ளே விழ வேண்டும் என்று ஏற்பாடு. கைகள் கட்டப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கால்கள் விலங்கிடப்பட்டது. மொத்தத்தில் கைகளும் கால்களும் விலங்கிடப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பிறகு ஆடை உரியப்பட்டார்கள். அல்லாவின் மீது சத்தியமாய் அன்றைக்கு வாழ்ந்த சமூகத்தில் அவர்களை விட வெட்கமானவர்கள் யாரும் இல்லை. அவர்களை விட வெட்க உணர்வு நிறைந்தவர்கள் யாரும் இல்லை. சின்னதாய் கூட தன் அங்கங்களை வெளிப்படுத்துவதற்கு ஒருபோதும் துணிய மாட்டார்கள் நபிமார்கள். நபிமார்களின் சிறப்பு குணங்களில் ஒன்று அவர்களின் வெட்கம். ஆடை உரியப்பட்டு, கைகள் விலங்கிடப்பட்டு, கால்கள் விலங்கிடப்பட்டு, மரக்குடுவையிலே அமர வைக்கப்பட்டு அழுத்தப்பட்டது. அவர் போய் அங்கே விழுந்தார். உங்களுக்கு தெரியும், அஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மலக்குகள் உதவி கேட்டபோது, உதவி செய்கிறேன் என்று முன் வந்தபோது, உலகத்தின் பறவைகள் ஹைவானாத்துகள் எல்லாம் வந்தபோது, எல்லாத்திட்டையும் அவனுக்கு என் நிலை தெரியும், என் ரப்பு எனக்கு போதும் என்கிற பொருள்பட்ட அஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லா இக்கட்டான சந்தர்ப்பங்களிலும் தானாக நம் வாயில இருந்து வரவேண்டிய வார்த்தை அஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எனக்கு அவன் போதும், காரியங்களுக்கு பொறுப்பேற்பதில் அவன் நல்லவன் என்ற கருத்தை சொல்லிவிட்டு விழுந்துட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லிவிட்டான், யானாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே, இப்ராஹீமின் மீது நீ குளிர்ந்து விடு. இப்ராஹீமை எரிக்காதேன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. அதாவது அவர்கள் மூட்டி இருக்கலாம் நெருப்பை. நெருப்பு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் உள்ளது. விறகு அவர்கள் கொண்டு வந்து கொட்டி இருக்கலாம். விறகு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் உள்ளது. ரெண்டுமே அல்லாஹ்வுடைய படைப்பு. அவனுடைய உத்தரவு இல்லாமல் விறகு விறகாக எரிய முடியாது, நெருப்பு நெருப்பாக சுடர்விட முடியாது. ரெண்டும் தனது பணியை நிறுத்தி கொண்டது. உள்ளே வீசப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுருண்டு ஒரு நிமிடத்தில் கரிக்கட்டையாகி சாம்பலாகி பஸ்பமாகி விடுவார் என்றுதானே எதிர்பார்ப்போம். இல்லை, அவர் உள்ளே நுழைந்தார், நடந்தார், நெருப்பு குண்டத்திலே நடந்தார். என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டான், நெருப்பு. சில பேர் நினைக்கிற மாதிரி இப்படி இல்லை, நெருப்பே பூங்காவா மாறிடுச்சுன்னு. இல்லை, நெருப்பு நெருப்பாக தான் இருந்துச்சு. இப்ராஹிம் மேலே ஒன்றும் செய்யலை. ஏன்னா அந்த கை விலங்க நெருப்பு உடைச்சது. காரணம், கை விலங்குக்கு பேர் அது விலங்கு தானே ஒழிய அது இப்ராஹிம் அல்ல. கால் விலங்க கட் பண்ணிருச்சு நெருப்பு, அது கால் விலங்கு தானே ஒழிய அது இப்ராஹிம் அல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இப்ராஹிமின் மீது குளிர்ந்து விடு. அவர்களுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவர்களுடைய எந்த பகுதியையும் நெருப்பு தீண்டல. ஆனா
இவர்களால் போடப்பட்டிருந்த சங்கிலிகள், கட்டப்பட்டிருந்த விலங்குகள் எல்லாம் தூள் தூளாயிருச்சு. நடந்து கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பக்கத்திலே போவதற்கு பயம். அவர் கருகட்டும், நெருப்புத்தன்மை ஆறட்டும். 1-2 தினங்கள் விட்டு விட்டு வந்து பார்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு அக்பர், தப்சீரிலே வருகிறது, வன்னாசு யரவுன இப்ராஹிம வஹுவ யுஸல்லி. அதே குண்டத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் வந்த பிறகு அவர்கள் வெளியே வந்த போது, அல்லாஹு அக்பர், அந்த தந்தை ஆசர் சொன்னதாக ஒரு பதிவு உண்டு. என்ன சொன்னார் தெரியுமா? நிஅமர் ரப்பு ரப்புக், ஓ ரப்பு தான் ஏன் நல்ல ரப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். யார்? அந்த தகப்பனார். அது என்ன தீவிரமான கடவுள் பக்தரா, சிலை வணங்கியா இருந்தவர், அது எப்படி அப்படி சொன்னாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த தெய்வங்களை எல்லாம் பிடிக்காது. அவர் எந்த தெய்வங்கள் இவர் எரிஞ்சு கரிஞ்சு சாம்பல் ஆகிறத பார்க்கட்டும்னு சொல்லி எல்லா சிலைகளையும் அங்கே சுற்றி கொண்டு வந்து வச்சுருந்தானுவோ. எங்கே? அந்த குண்டத்தை சுற்றி ஒவ்வொரு சிலையும், பெரிய பெரிய ஊரில் இருந்த சிலை பூரான். எதுக்குன்னா இவர் துள்ளி துடிச்சு சாகிறது சந்தோஷமாக அது பார்க்கணுன்ட்டு. இவர் பார்த்தா ஜம்முன்னு உள்ளே நடந்துட்டு இருக்கார். வந்தவன் பூரா அதை காரி துப்பிட்டு போயிருக்கான். உங்களையெல்லாம் நம்பி இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சோம் பாரு அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக சொந்த தந்தை சொல்லியிருக்காரு, நிஅமர் ரப்பு ரப்பு, ஓ ரப்பு தாயா ரப்பு என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். உண்மையாகவே நாம் யோசிக்கிறோம், அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற நல்லடியார்கள், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், குர்ஆனிலே வருகிறது, அவன் நல்லடியார்களுக்கு பொறுப்பேற்கிறான். அவன் பொறுப்பேற்றுக் கொண்ட அடியார்களுக்கு உலகம் ஒன்று திரண்டு ஏற்பாடு செய்தாலும், இவர்களால் தெய்வங்கள் என்று கருதப்பட்ட யார் ஏற்பாடு செய்தாலும் தவிடுபடியாக்குகிற தன்மை ரப்புல் ஆலமீனுக்கு உண்டு. அதனால் தானே அடிக்கடி கேட்பார்கள் நல்லடியார்கள், ஏன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வத்தவல்லனி ஃபீமன் தவல்லைத், யாரெல்லாம் நீ யாருக்கு பொறுப்பேற்றுக்கிட்டையோ அவங்கள என்னையும் ஆக்கிவை, என்னையும் பொறுப்பேற்றுக்கொள் என்று கேட்பார்கள் நல்லடியார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் என்று நாம் ஓதுகிற அந்த துஆவின் வாசகத்தில் வருகிறது, வத்தவல்லனி ஃபீமன் தவல்லைத். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்பை எல்லாம் சம்பாதித்தவர்கள். குடும்பத்திலையும் கொஞ்சம் லேசா சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ரொம்ப லாபகமாக எதிர்த்து போராடிய வெற்றி கண்ட தலைவர். உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய முதல் மனைவி சாரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமத்தை பற்றி தெரியறதுக்காக சொல்கிறோம். சாரா முதல் மனைவி, சொந்தக்கார பொண்ணு சாரா அம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய சச்சா மக. அவங்கள தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. எக்கச்சக்கமான பிரியம் மஹப்பத்து மனைவி மேலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அந்த மனைவி மேலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மஹப்பத்துக்கு பல்வேறு காரணம். 3 முக்கியமான காரணம். ஒன்று என்னென்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய இந்த நுபுவத்து நபித்துவத்தை ஏற்ற முஸ்லிமான, அதாவது தீனுடைய பெண்மணி. தீனுக்காக அந்த பெண்ணை பிடிக்கும். 2வது அழகு. சாரா அம்மா அப்படி ஒரு அழகு, அல்லாஹு அக்பர், அந்த அழகுக்காக பிடிக்கும். 3வது ஏற்கனவே சொந்தம், நெருங்கின சொந்தம், எனவே பிடிக்கும். எந்த அளவுக்கு தப்சீர்கள் இருக்கு தெரியுமா? உலகத்தில் இருக்கிற பெண்கள்லேயே அழகான பெண்ணு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி சாரா அம்மா தானமா, வேற யாரும் கிடையாது. ஹவ்வா, நம்முடைய தாய் ஹவ்வாவுக்கு அடுத்து இந்த உலகத்தில் அழகிய பெண் என்று யாரையாவது சொல்லணும்னா சாரா அம்மா தான். அஜ்மலு நிசாயில் ஆலமீன் என்று எழுதுகிறார்கள். ஏன் இப்படி கூட உண்டு, என்ன தெரியுமா? உலகமே போற்றுகிற அளவுக்கு உலகத்தின் பேர் அழகராக திகழ்ந்த ஆண்களில் அழகர் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் அழகுக்கு காரணமே இந்த சாரா அம்மா தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜத்தத்து பாட்டி முறை வேண்டும். யாரு? சாரா அம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முதல் மனைவி சாராவினுடைய வழித்தோன்றல்களில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். உலக பேரழகராக இருக்கிற யூசுப்பின் அழகு அந்த சாராவிடமிருந்து வந்தது என்று எழுதக்கூடிய மார்க்க அறிஞர்கள் குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ இவ்வளவு பெரிய அழகுடைய சாரா அம்மா முதல் மனைவி, என்ன குழந்தை இல்லை, பேரழகு, ரொம்ப பிரியம். 2 பேரும் அப்படி ஒரு இணைபிரியாத ஜோடி. சின்ன சின்னதாய் கூட ஊழல்கள் பிரச்சனைகள் வராத இனிமையான குடும்பம். மிஸ்ருக்கு போகிறார்கள். ஈராக்கினுடைய கடற்கரை பகுதிகளிலே இருந்து மனைவியை கூட்டிக் கொண்டு மிஸ்ருக்கு போகிற வழியில தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் நடந்தது. அந்த அரசன் ஒருத்தன் பெண்களை கை வைக்கக்கூடிய
பேதமை பிடித்தவன். அவன் சாராவை நெருங்கினான். இதெல்லாம் சொல்லி பார்த்துருச்சு. நான் இப்ராஹிமுடைய சகோதரி அப்படி இப்படி எல்லாம் தப்பிக்கிறதுக்கு என்னென்ன முகாந்திரமோ எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் அவன் திரும்பவும் இந்த பெண்ணை தொடுவதற்கு வந்தான். வந்தப்போ வேறு வழியே இல்லை. அழகான ஒரு துவா, ஒரு வசீலா. நல்லா தெரிஞ்சுக்கணும், வசீலான்னு சொன்னால் இறைவனிடத்தில் உதவி தேடுவதற்கு தன் நல்ல செயலை கொண்டு காரணம் காட்டி உதவி தேடுறது. யா அல்லாஹ், நான் இந்த மாதிரி செயலை செஞ்சுருக்கிறேன், அதை ஏற்றுக்கிட்டு நீ எனக்கு இப்படி பண்ணி கொடுன்னு கேட்குறது. சாரா அம்மாவை அரசன் நெருங்குகிற போது ஓதினார்கள், அல்லாஹும்ம இன் குன்து ஆமன்து பிக வ பிரசூலிக வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி ஃபனஜ்ஜினி மிம்மா அன ஃபீஹி. யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், உன் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன் என்பது உண்மையானால், என் கணவனை தவிர வேறு யாருக்கும் எனது கர்ப்பத்தை, எனது மறைவிடத்தை நான் தராத பத்தினித்தனம் உடையவள் என்பது உண்மையானால், இப்போது நான் இருக்கிற பிரச்சனையில இருந்து யா அல்லாஹ் என்னை காப்பாற்றிவை என்று அற்புதமான வசீலாவை முன்வைத்து சாரா அம்மையார் கேட்ட துஆ அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். பக்கத்தில் போகிறான், அவனால் முடியலை, அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிருந்து, முடியலை, தொட முடியலை. 3 தடவை நெருங்கினான். 3 தடவையும் இந்த துஆ, குன்து ஆமன்து பிக வ பிரசூலிக வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி ஃபனஜ்ஜினி மிம்மா அன ஃபீ. 3 தடவையும் நெருங்க முடியலன்ன உடனே கடைசியில் அவன் ஒரு வேலை பண்ணான். இது ஏதோ சைத்தான் போல் இருக்கு, இதை கொண்டு போய் வெளியே விட்டுருங்கன்ட்டான் இந்த அம்மாவை. ஃபஇன்னஹா ஷைத்தானா, இந்த பெண்மணி சைத்தா மாதிரி தெரியுது, அஹ்ரிஜூஹா மின்னி, என் இடத்துல இருந்து முதல்ல இந்த பொம்பளை கூட்டிகிட்டு போங்கண்ணா. கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹாஜரா அம்மையாரை கூட்டிக் கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கைக்குழந்தை எடுத்துக்கொண்டு மக்காவிலே போய் ஆளில்லாத இடத்திலே விட்டு விட்டவர்கள் வந்த வரலாறு ரொம்ப பிரபலமானது. அதாவது எதற்கு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம், ஒரு குடும்பமே அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணமாகிற அற்புதமான உலக குடும்பங்களுக்கான முன்மாதிரி குடும்பம். சாராவிடம் போயாக வேண்டும், ஹாஜராவை இங்கே விட்டு ஒரே ஒரு கூஜா, அந்த கூஜாவில் தண்ணி. அப்போவெல்லாம் மக்காவில் தண்ணியும் இல்லை, மனிதர்களும் இல்லை, ஜம்ஜமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு கூஜா தண்ணி, ஒரு சிறிய பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு தோல் பை, அவ்வளவுதான், கொடுத்தாச்சு. கிளம்ப முற்படுகிற போது திரும்ப இவங்க கிளம்புற அவசரத்தை பார்த்துட்டு ஹாஜர் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, எங்களை இப்படி நடுக்காட்டில் யாரும் இல்லாத தன்னந்தனியா விட்டுட்டு உங்களை போய் சொல்லி அல்லாஹ் சொன்னானா? நஅம் என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே சொன்னாங்க, ஃபைதா லா யுதையுனா, அப்படின்னா அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், நீங்க போலான்ட்டாங்க. அப்ப ஒரு குவளை தண்ணீரோடு சில பேரித்தம் பழங்களோடு துவங்கிய மக்காவினுடைய வாழ்க்கை, ஹாஜர் இஸ்மாயில் அவர்களுடைய வாழ்க்கை. இப்படி வழி நெடுக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறக்க முடியாத அற்புதமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். ஒரு துல்ஹஜ் மாசம் வருகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பேசாமல் நகர முடியாது. எனவே இவர்களுடைய வரலாற்றின் தொடர் இதுவரை இருக்கட்டும். இனி அவர்கள் மகனை அறுத்து குர்பானி கொடுக்க துணிந்த முன்வந்த விஷயங்களும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே கேட்ட பிரார்த்தனைகளும், அது பழிக்கப்பட்ட விதமும், அது ஒப்புக்கொள்ளப்பட்ட விதமும், இவைகளை பற்றி எல்லாம் துல்ஹஜ்ஜினுடைய அடுத்த நாட்களில் மீண்டும் மீண்டும் குர்பானி குறித்து பேச வேண்டியது இருக்கிறது அல்லவா? அப்போது நாம் மீண்டும் பேசுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் வாழ்வை, வரலாற்றை முழுமையாய் வாசித்து அதன் பாடங்களை, படிப்பினைகளை பெறுகிற அதே நேரத்தில் அந்த தியாக மனப்பான்மையை, அந்த அர்ப்பண உணர்வை, அந்த போராடுகிற தன்மையை, அல்லாஹுவிற்காக எதையும் இழக்க முன்வந்த அவர்களினுடைய அந்த அர்ப்பணிப்பை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நசீவாக்குவானாக. அச்சமற்று மீண்டும் ஒரு கூட்டு வாழ்க்கைக்கு இறைவன் இந்த உலகத்தை தயார் செய்வானாக. துல்ஹஜ்ஜினுடைய பரக்கத்தால் புனித துல்ஹஜ்ஜின் ஹைரு பரக்கத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.